ஸோ காய்ஸ், இன்றைக்கி வந்து டேட்டு March 14. நான் எங்கே போயிட்டுருக்கேன்னா அண்ணா நகர் போயிட்டுருக்கேன். அண்ணா நகர் KTM ஷோரூம். ஒரு ஒன்றும் இல்லை, 2 வண்டி புக் பண்ண போகிறோம் இன்றைக்கி. என்ன கதைன்றதை சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி வந்து நான் வந்து இன்னொரு சேனல் ஒன்று ஆரம்பிச்சிருக்கேன், கேமிங் சேனல். சும்மா எப்படியும் வந்து ஃப்ரைடே நைட்டு, சாட்டர்டே நைட்டு, சண்டேலாம் வந்து வீக்கெண்ட் விளாடின்னு தான் இருக்கேன் கேம் ஃபுல்லாக. ஸோ அதை சும்மா போடுவோமே ஸ்ட்ரீம் பண்ணுற மாதிரி. ஒய்ஃபையும் வந்து ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி தான் போட்டேன். சரி சும்மா போடுவோம் வீடியோ, பசங்க கூட விளாடுவேன். வேலரண்ட்டு அது இதுன்னு சொல்லிட்டு நான் அதுக்கப்புறமா ஹீரோ ட்ரக்கு வாரம் போடா ஒட்டின்னு வருவானுங்க. சில கேம்ஸ்லாம் விளாடின்ட்டுருக்கேன் டெய்லி வாரம். அதனால் அது சும்மா போடலாமேன்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணேன். நேற்று தான் ஸ்டார்ட் பண்ணேன். நேற்று சும்மா லைவும் போட்டு பார்த்தேன், டெஸ்டிங். ஸோ அந்த சேனலோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ அதுவும் வந்து கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். நேற்றுலாம் எவனுமே இல்லை உள்ள. இப்போ தான் நான் ஸ்டார்ட் பண்ணேன். ஒரு 20 சப்ஸ்கிரைபர்ஸோ என்னமோ தான் இருக்காங்க. நானே சும்மா ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி ஜிமெயில் அக்கௌண்ட் வேறு வச்சு சைன்இன் பண்ணி அந்த சப்ஸ்கிரைபர்ஸ் வந்துச்சு. அந்த கம்யூனிட்டி போஸ்ட்லேயே வந்து நான் போட்டிருக்கேன் இந்த சேனல்லையே, நம்ம சேனல்லையே. ஸோ போய் பார்த்து கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. அண்ட் மெயின் வந்து நம்மளுக்கு இதுதான், மோட்டோ விளாகிங் தான். அது சும்மா போடுவோமே சைடில் அப்படின்னு. இப்போ வருவோம் நம்ம கதைக்கு. முன்னாடி போகிறானுங்களே 2 பேர் நம்ம பசங்க தான், நம்ம ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் கூட. நான் கொல்லி ஹில்ஸு, ஏற்காட்டெலாம் இப்போ ரீசெண்டாக போயிட்டு வந்தேன்ல. ஸோ அந்த பாய்ஸ் 2 பேர் தான் வந்து எடுக்கிறானுங்க. டியூக் 250, 2 பேருமே டியூக் 250 தான் எடுக்கிறானுங்க, பிளாக் கலர். ஸோ லாஸ்ட் வீக் வந்து எங்கள் வீட்டு பக்கத்தில், எங்கள் காட்டு பக்கத்தில் அம்பத்தூர், ஆவடி சைட்லாம் போயிட்டு சுற்றிட்டு வந்தோம். எல்லாத்துலேயும் கேட்டு வந்தோம். 2,60,000 வந்துச்சு. ஸோ இன்றைக்கி வந்து அண்ணா நகர் போகிறோம், கொளத்தூர் போகிறோம், அப்புறம் மவுண்ட் ரோடு சொன்னோம். ஸோ எங்கே வந்து கம்மி பண்ணுறாங்களோன்னு பார்த்துட்டு அங்கே எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி. அண்ணா நகரில் கொஞ்சம் கம்மி பண்ணுறதுன்னு தான் சொன்னாங்களாம். இன்னொன்று கொளத்தூரில் ஒரு பெரிய ஷோரூம் இருக்கும். ஸோ அங்கேயும் போய் பார்க்கணும். போயிட்டு பார்த்துட்டு இன்றைக்கி புக் பண்ண வேண்டியது தான். ஒருத்தர் NS 400 நம்ம 400 எடுக்கலான்னு சொன்னேன். அந்த பட்ஜெட்டுக்கு கொடுக்குறான்டா NS 400 ஒர்த்து அப்படின்னு. எப்படிங்க அவனுக்கு பிடிச்ச வண்டி எடுக்கிறானுங்க, எடுக்கட்டும். நம்மளுக்கு எப்படி தெரியுமா இருக்கும், ஸ்டார்டிங்கில் எடுத்துருவோம் நம்மளுக்கு பிடிச்ச வண்டி. அதுக்கப்புறம் போக வந்து இந்த சிசி பத்தாது சுத்தமாக. பட்ஜெட்டை யோசிக்கணும். பட்ஜெட் வைஸ் பார்த்தோன்னா NS 400 வந்து ஒர்த்து தான். 2 லட்ச ரூபாய்க்குள்ளேயே வந்துடும். 400 சிசி கிடைக்கும். அதெல்லாம் நம்ம மைலேஜ் எவ்வளோ, டியூக் 250லனா மைலேஜ் தரப்போதோ அதே அளவு தான் எனக்கு தெரிஞ்சு NS 400 தரும்னு நினைக்கிறேன். ஏன்னா 250 சிசி தான், பட் ஸ்டில் வந்து மைலேஜ் நல்லா கொடுக்குற மாதிரிலாம் நான் வந்து கேள்விப்பட்டதே கிடையாது இது வரைக்கும் KTMல. சில வண்டி ரேராக, மற்றபடி வாரம் ப்ரோ 200 சிசியே வந்து 30க்குள்ளே தான் கொடுக்குது. என் தம்பி ஃப்ரெண்ட்லாம் வந்து இப்போ ரீசெண்டாக எடுத்தானுங்க 2 பேர். அதெல்லாம் 30 கொடுக்குறதே கஷ்டம்தான். பெட்ரோல் போட்டு சாரானுங்க. இப்போ வேறு பெட்ரோல்லாம் வேறு சரியான மோசமாக போயிட்டுருக்கு. இதில் பாதி பேர் வந்து பயத்தில் போட்டுறாங்க, பெட்ரோல் கிடைக்காதுன்னு சொல்லிட்டு. பாதி பேர் வந்து அவசரத்துக்கு போட முடியாதுன்னு சொல்லிட்டு ஃபுல் டேங்க் போட்டுறாங்க. அதில் நான் வந்து 2வது கேட்டகரி. நேற்றுக்கு போயிட்டு நின்றுட்டுருக்க முடியாது, அடிக்கிற வெயிலுக்கு வண்டி ஓட்டுறதுக்கு வெறுப்பாக இருக்குது. அதனால் ஒரு வாட்டி காலியாக இருந்தது ஒரு பெட்ரோல் பங்க் ஆஃபீஸ் கிட்ட, ஃபுல் டேங்க் கஷ்டம். திடீர்னு எங்கேயாச்சும் போனோன்னா போய் நின்னா அவ்வளோ கூட்டமாக இருக்குது. அதனால் ஃபுல் டேங்க் போட்டேன். இவனுக்கு வந்து ஃபஸ்ட்டு என்ன நான் எடுக்கலான்னு யோசிச்சுருந்தானுங்கன்னா, ஃபஸ்ட்டு R15 எடுக்கலாம், V4 எடுக்கலான்னு நானுங்க. அதுக்கப்புறமா எக்ஸ்பல்ஸ் யோசிச்சானுங்க. அதுக்கப்புறமா அப்பாச்சில் வந்ததில்ல இப்போ ரீசெண்டாக அட்வென்ச்சரு, அது வேறு என்ன NS 200 யோசிச்சானுங்க. 400 நான் கொஞ்சம் பிரெயினாஸ் போட்டேன். ஏன்னா ஒருத்தனாவது எடுப்பான்னு பார்த்தேன், எடுக்கல. 250 வந்து ஃபிக்ஸ் ஆகிட்டானுங்க. ஜஸ்ட் மிஸ். 400 எடுக்க வச்சுக்கலாம் ஒருத்தனையாவது. ஸோ டைம் வந்து 10:50.
எத்தனை மணிக்கு வீட்டுக்கு வருவோன்னு தெரில. வெயிலில் காஞ்சிட்டு தான் வருவோம்னு நினைக்கிறேன். எல்லா ஷோரூமும் போயிட்டு எங்கே வந்து கம்மியாக தராங்களோ அங்கே வந்து புக் பண்ண வேண்டியதான். 23rd வந்து டெலிவரி எடுக்கிறோம். அண்ட் 26th வந்து ஒருத்தன் பர்த்டே இதில். ஸோ ரெசார்ட்டு போயிடுவோம். போயிட்டு அன்றைக்கி வண்டியை வச்சு ஃபோட்டோ எடுக்க வேண்டியதான். பார்ப்போம் எவ்வளோ வந்து சொல்கிறாங்க, எவ்வளோ கம்மி பண்ணுறாங்க. நெட் கேஷில் எடுக்கிற மாதிரி தான். அதனால் வந்து பேசலாம் கம்மி பண்ண சொல்லி. இஎம்ஐனா கூட எதுவும் பண்ண முடியாது. ஸோ நெட் கேஷ் தான். அதனால் தைரியமாக பேசலாம் கம்மி பண்ண சொல்லி. பார்ப்போம். சரி, ஓகே கேஸ், நான் வந்து ஸ்ட்ரெயிட்டாக ஷோரூம் போயிட்டு என்ன கதை ஏதுன்னு பார்த்துட்டு சொல்கிறேன். ஸோ கைஸ், இங்கே அண்ணா நகரில் வந்து மேக்ஸிமம் 1000 தான் பண்ணலான்னாங்க. அதுலேயே வந்து ஆக்சரிஸ் கிட்டு, ஹெல்மெட்டுக்கெலாம் வந்து சார்ஜஸ் ஆட் பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் வந்து லெஸ் பண்ணி போக 1000 தான் பண்ணுவோன்னாங்க. இன்னொன்று வந்து மவுண்ட் ரோட்டில் ஒன்று இருக்குது. அங்கே வந்து கேட்டதுக்கு 2500 பண்ணலாம் ப்ரோ மேக்ஸிமம். அங்கெல்லாம் அந்த ஆக்சரிஸ் கிட்லாம் கிடையாது போல். சில இடத்துல வந்து ஹெல்மெட் வந்து சார்ஜ் பண்ணுறாங்க, சில இடத்துல வந்து பண்ண மாட்டுறாங்க. ஆனால் ஹெல்மெட் வந்து மேண்டேட்ரி தானே. கேடிஎம்லனா அப்படி கிடையாதுன்ற மாதிரி சொல்கிறாங்க. கன்ஃபார்ம் கொடுத்தே ஆகணும், 2 ஹெல்மெட்டே கொடுக்கணுன்ற மாதிரிலாம் நான் பார்த்தேன். ஆனால் வந்து இங்கே ஹெல்மெட் வேணுன்னா வாங்கிக்கலாம், இல்லைனா வந்து மைனஸ் பண்ணிக்கலான்ற மாதிரி சொல்கிறாங்க. சில இடத்துல ஹெல்மெட்டுன்ற ஒரு கதையே கிடையாதுன்றாங்க. ஸோ 2500 வீட்டாண்டே எடுத்துக்கலாமேன்றாங்க அவங்க வீட்டில். இவ்வளோ தூரம் வந்துட்டு எடுக்கணுமா அப்படின்னு. அதுவும் கரெக்டு தான். 30 கிலோமீட்டர் தாண்டி மவுண்ட் ரோடு போய் எடுக்கணுமா அதுக்குன்னு. அது காட்டு பக்கத்துலேயே இருக்குது ஷோரூமு. அவர் வந்து மேக்ஸிமம் 1500 ஒரு வண்டிக்கு பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொன்னார். அதனால் காட்டு பக்கமே போயிட்டு புக் பண்ணலான்னு சொல்லிட்டு 2,57,500 நம்ம வருதுன்னு நினைக்கிறேன் மொத்தமாக ஒரு வண்டிக்கு. நெட் கேஷ் தானே ப்ரோ, இஎம்ஐனா கூட பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ பேசி பார்த்தோம். வாய்ப்பே இல்லைன்ட்டாங்க ஒரே வார்த்தை. இவர் என்ன சொல்கிறாருன்னா, இங்கே அண்ணா நகரில் அங்கே வந்து எப்போ மேனுஃபேக்சரிங்கும் பார்த்துட்டு பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி சொன்னார். அங்கே வந்து பழைய ஸ்டாக்காக இருக்கும், அதனால் வந்து தள்ளி விடணுன்னு சொல்லிட்டு 2500 பண்ணுவாங்க. அதை மேனுஃபேக்சரிங் டேட் எப்போ வந்து பண்ணாங்கன்னு சொல்லிட்டு பாருங்கள் அப்படின்னாங்க. ஸோ அது வீட்டாண்டே எடுத்துக்கலாம் பார்த்துன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். டெஸ்ட் ட்ரைவ் ஓட்டணுன்னா கூட லைசன்ஸ் கேட்பாங்க, கையில் லைசன்ஸும் இல்லை. சரின்னு கிளம்பியாச்சு. ஆனால் இனி புக் பண்ணுறது கன்ஃபார்ம். காட்டு பார்க்க போகிறோம், புக் பண்ணுறோம். 23rd டெலிவரி எடுக்கிறோம். அங்கே எடுத்தால் கூட பக்கத்துலேயே வந்து கோயில் இருக்குது, அங்கேயே அப்படியே பூஜையை போட்டு கூட வந்துடலாம் வீட்டுக்கு. பார்ப்போம், அங்கேயாச்சும் வந்து ரெஸ்ட் ட்ரைவ் ஓட்ட முத்தான்னு சொல்லிட்டு. எனக்கு இந்த 390 பார்த்ததுலேருந்து வெறியாயிடுச்சு. 390 எடுத்தே ஆகணுன்ற மாதிரி. 200cc ஓட்டி 250யும் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது போக சொல்லுங்கள் பெருசாக. பையன் 150 போகிறான்னா அது ஒரு 160 போகும்னு நினைக்கிறேன் மேக்ஸிமம். நான் பார்க்கல வீடியோஸ்லாம், எதுவும் எனக்கு தெரில பெருசாக. யாராச்சும் டியூக் 250 வச்சுருந்தீங்கன்னா வந்து சொல்லுங்கள், Gen 3 எப்படி இருக்குதுன்னா எதுன்னு சொல்லிட்டு. இந்த 200cc செக்மெண்ட்டெல்லாம் தாண்டிட்டு கொஞ்சம் அதிகமாகணும். ஓட்டினா 390 ஓட்டி பார்க்கணும் டெஸ்ட் ட்ரைவ். GTS 50 ஓட்டினா அன்றைக்கி ஒரு நாள் பார்த்துருப்பீங்க அந்த வீடியோலாம். அதுவும் என்னால் வந்து பின்னாடி ஆள் உட்கார்றதுனால ஃபுல் பவர் தெரில. பொறுமையாக ஊட்டின்னு போனால் பொறுமையாக ஊட்டின்னு வந்து அந்த ஒரு ரவுண்டு, அவ்வளோதான். பார்ப்போம். பசங்க வண்டி வாங்கினதுக்கப்புறமா 25th 26th அந்த மாதிரி வந்து நான் எப்படியும் ஓட்டுவேன் வண்டி. அப்போ நான் ரிவ்யூ கொடுக்குறேன், டியூக் 250 ரிவ்யூ. ஆல்ரெடி நம்ம சேனலில் முக்கால்வாசி NS பசங்க, MT பசங்க தான் இருப்பீங்க. KTM பசங்களாம் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. இதுக்கப்புறம் KTMலேயும் வரும். இவனுங்க 2 பேர் ட்ரிப்புக்கு தான் வெறியாக இருக்கானுங்க. வண்டி வாங்கி சீக்கிரமாக அந்த 5000 கிலோமீட்டர் ஓட்டணும், செகண்ட் சர்வீஸ் முடிச்சதுக்கப்புறமா ட்ரிப்புக்கு வரணும், ட்ரிப்பு போகலான்டா அப்படின்னு. இங்கே போகிற 300 கிலோமீட்டருக்கே வந்து கிழியுது. தூங்கிடுறானுங்க, தூக்கம் வருது. நம்ம மாதிரி நைட்டு தான் போகிறோமா, பகலில் போனால் கூட தெரியாது. நைட்டு செட் ஆகிடுச்சு எனக்கு, நான் நைட்டு கூட்டின்னு போயிடுறேன்னா அதனால் கொஞ்சம் தூங்கிடுறானுங்க. ஒரு வாட்டி பகலில் ட்ரை பண்ணி பார்க்கணும். முதல்ல ஓட்டோம் 5000 கிலோமீட்டர் ஓட்டிட்டு அதுக்கப்புறமா வந்து NS வீட்டில் தான் இருக்கும். அவனுங்க வந்து கேரளா போகலான்றானுங்க. அதனால் ஆல்ரெடி நம்ம போனது தானே, நம்ம வண்டி வீட்டிலே விட்டு டியூக்கில் போயிடுவோம்.
நம்மளுக்கும் ஸ்டார்டிங்கில் அப்படி தானே இருந்தது. ஃபஸ்ட்டு கேரளா போகும்போது ஒன்றும் பெருசாக தெரில, பகலில் கிளம்புனோம். அதனால் ஜம்முன்னு போயிட்டு வந்துட்டோம். காலைல வண்டி எடுத்தோம், நைட்டு போய் சேர்ந்தோம். இவனில் கூட்டின்னு போகிறதுலாம் வந்து நைட்டு தான் கிளம்புறோமே, அதனால் தூக்கம் வருது. ஐயோ இவனுக்கு வேறு காணுமே. சரி ஓகே கேஸ், நான் வந்து இதோட காட்டுப்பாக்கம் ஷோரூம் போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன். ஸோ கைஸ், ஷோரூம் வந்தாச்சு. இதுதான் வீட்டு பக்கத்தில் இருக்க காட்டுப்பாக்கம் ஷோரூம். போயிட்டு புக் பண்ணிட்டு கிளம்புவோம். புக் பண்ணிட்டு சொல்கிறேன் எவ்வளோ அட்வான்ஸ் பே பண்ணோம் நான் ஏதுன்றலாம். ஸோ கைஸ், ஒரு வழியாக வண்டி புக் பண்ணியாச்சு. 2 வண்டி 30K வந்து அட்வான்ஸ் பே பண்ணி புக் பண்ணிட்டோம். நம்பர் பிளேட் மேக்ஸிமம் 23rd என்றைக்கு டெலிவரி எடுக்கிறோமோ அன்றைக்கே வந்து தரன்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. ஒரேடியாக வண்டி எடுத்துகிட்டு கிளம்ப வேண்டியது தான். ஒரு 3 days முன்னாடி வந்து ஃபுல் பேமெண்ட் பண்ண சொன்னாங்க. மொத்தமாக எவ்வளோ வந்துச்சுன்னா 2,57,500 ஒரு வண்டி. 2 வண்டிக்கு அட்வான்ஸ் பே பண்ணிட்டு புக்கிங் பண்ணிட்டு கிளம்பிட்டோம். வண்டி வந்ததுக்கப்புறமா சொல்லுங்கள் ப்ரோ, வந்து பார்க்குறோன்னு சொல்லிட்டு வந்தேன். அப்போ ஃபோன் பண்ணுறாரா இல்லை இன்றைக்கி நம்ம பேலன்ஸ் அமௌண்ட் பே பண்ணுறோமோ அன்றைக்கி தான் பார்க்க முடியுமான்னு சொல்லிட்டு தெரில, பார்ப்போம். ஸோ கைஸ், சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. வண்டி எடுத்ததுக்கப்புறமா ஹெல்மெட்டு கன்ஃபார்ம் வாங்குவோம். எப்படியும் அதில் ஒருத்தன் ஹெல்மெட் வாங்குவான், நானும் சேர்த்து வாங்கிட போகிறேன் KYTயில். நம்மளது ஹெல்மெட்டு கொடூரமாயிடுச்சு. மேலே இருக்கிற ஷெல்லு ஃபுல்லாக வந்து பெயிண்ட்டு பிச்சின்னு வந்துச்சு. அண்ட் அதுக்கப்புறமா PPFலாம் ஓட்டுவோம். அந்த 2 வண்டிக்கும் PPF ஓட்டிட்டு கிராஷ் கார்டு போடுவோம். ஸோ அந்த வீடியோஸும் வந்து வரும். ஸோ சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. நம்ம இதோட டெலிவரி எடுக்கிற அன்றைக்கி பார்ப்போம். அண்ட் கைஸ், மறக்காமல் ஒன்று அந்த கேமிங் சேனல் மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க. வீக்கெண்ட் வந்து அதுலேயும் வீடியோஸ் வரும். சும்மா போர் அடித்தா பாருங்கள். நம்ம இதோட அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.